A failure stands tall. அவ்வளவுதான் ஹினாட்டா. குடும்பத்தோட வாரிசுக்கு இவ்வளவுதான் சக்தியா? ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குது? ஹினாட்டா நிஜய தாக்குறத நான் என் கண்களால பார்த்தேனே. நான் முயற்சியை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த நிஜி என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அற்புதமான சக்தி. யோகா கிளான் குடும்பத்திலேயே இந்த பையன் தான் திறமசாலின்னு சொல்லும்போது நான் நம்பல. இப்போதான் புரியுது. அப்படின்னா இவ்வளவு நேரமா என்னோட சக்கரவதான் சரியா சொன்ன. உன்னோட சக்கர பாயிண்ட்ஸ் என்னால தெளிவா பார்க்க முடியும். அவன் பேசுறது எதுவுமே புரியல. ஒரு சக்கர நெட்வொர்க்ல மொத்தம் 316 எனர்ஜி சென்டர்ஸ், அதாவது சக்கர பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சக்கர பாயிண்ட்டும் குண்டு சீமோட சின்னதா இருக்கும். டைரக்டா அட்டாக் பண்ணும்போது மொத்த சக்கரம் பாதிக்கப்படும். அந்த தாக்குதலை எப்படி பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்து ஒன்னு சக்கர சுரப்பு மொத்தமா நின்னோ இல்லனா அதிகரிக்கும். இது சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்களால எதிரியோட சக்கர எனர்ஜியை முழுசா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னோட ஷாரிங்கனை பயன்படுத்தியும் என்னால இது வரைக்கும் அந்த சக்கர எனர்ஜியை பார்க்கவே முடியல. பேட்டில் சக்கர பாயிண்ட்ஸ் பார்க்கறது மட்டும் இல்லாம தெளிவா குறி வச்சு ஒவ்வொரு சக்கர பாயிண்ட்டையும் அவன் தாக்கிட்டு இருக்கான். இத பாரு ஹினாட்டா, ஏன் நீ வச்சாலும் உன்னால என்ன தொடக்கூட முடியாத ஒரு எலிட்டுக்கும் தோத்தங்களுக்கு இருக்கிற வித்தியாசமே இதுதான். உனக்கு பிடிக்கலனாலும் அதுதான் உண்மை. ஓடி இதுல பிரயோஜனம் இல்லை. நீ முடிவெடுத்த போவே உன்னோட முடிவு இறுதி ஆயிடுச்சு. உன்னால ஜெயிக்கவே முடியாது. இப்போ உனக்குள்ள ஓடிட்டு இருக்க எண்ணங்களை என்னால நல்லாவே உணர முடியுதா? இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை. இந்த மேட்சை விட்டு விலகி போயிடு. கண்டிப்பா. கண்டிப்பா தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். ஹினாட்டா, கழுத்த வாக்கு நான் காப்பாத்துவேன். நான் இங்க இருந்து பயந்து ஓட போறதில்ல. நான் யாருங்கிறத கண்டிப்பா எல்லாருக்கும் காட்டுவேன். நான் ஒரு திறமையான நிஞ்சா தான். ஹெல்தியா சாப்பிடுறேன். எக்ஸசைஸ். ஹினாட்டா இவ்வளவு நேரம் ஈடு கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவ கிட்டத்தட்ட உன்ன மாதிரி தான். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அவ எப்பவுமே உன்னை கண்காணிச்சிட்டு இருப்பா. ஹினாட்டா, அப்போ பாத்துக்கலாம். இதுக்கு மேல அவளால போட்டி போட முடியாது. இனி ஒரு தாக்குதல கூட அவளால சமாளிக்க முடியாது. ஹினாட்டா ஒரு சக்கர பாயிண்ட்ஸ் நிஜி தாக்குறதுனால அவளோட சக்கர ஃப்ளோஸ் முழுசா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இதுக்கு மேல அவளால கைகளை பயன்படுத்தி வெறும் உடம்புல சக்கர வச்சு தாக்க முடியாது. இந்த போட்டி இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எவ்வளவு சக்தி வாய்ந்த நிஞ்சாஸ் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாஸ்கே எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் நிஜி அவனால தொடக்க முடியாது. நிஜி அந்த போட்டியில நிச்சயம் ஜெயிக்க போறான். ஏன்னா அவனை அழிக்கிற திறமை நிச்சயமா இந்த பொண்ணு கிட்ட கிடையாது. ஓ, அவனோட கண்ணை பாத்தீங்களா? அவன் ஹினாட்டாவோட கதையை முடிக்க போறானா? அப்படி நடக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரோட உடல் வலிமையில இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அநியாயம். அவன் பெரிய பலசாலி. இந்த போட்டியே தப்பு. கம் ஆன் ஹினாட்டா, உன்னால கண்டிப்பா முடியும். நருட்டோ, அவளோட பார்வையில நம்பிக்கை தெரிய ஆரம்பிக்குது. பல வருஷமா நான் கண்காணிச்சிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் இது வரைக்கும் விட்டு கொடுத்ததே இல்ல நருட்டோ. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். அடுத்து நாருட்டோ உசுமாக்கி. இதுக்காக தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண நாருட்டோ. நீ சொதப்பனாலும் எங்க தான் தண்டிக்கிறாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நருட்டோ, உன்னால கண்டிப்பா முடியும். ட்ரான்ஸ்ஃபார்ம். ஏன் எதுக்குன்னு சொல்ல தெரியல. ஆனா என் பேரு நாருட்டோ உசுமாக்கி. உங்க எல்லாரும் நான் கண்டிப்பா தோக்கடிப்பேன். என்ன நம்புங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா? எனக்கு இங்க ஒண்ணும் கேட்கல. வாய மூடியா? நாங்க இங்க தான் வந்து அட்டாக் பண்ணுங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறியா? உன்னை கவனிச்ச வரைக்கும் நருட்டோ முயற்சியை கைவிடாத நருட்டோ. என்ன மன்னிச்சிடு. ஆனா உன்னால கண்டிப்பா ஹோக்காகி ஆக முடியாது. ஏன்னா அதுக்கு நீ முதல்ல என்ன தாண்டி போகணுமே. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ள தைரியம் அதிகரிக்குது. முயற்சியை கைவிடாம போராடணும்னு தோணுது. என்னால ஜெயிக்க முடியும்னு தோணுது. எனக்கு இந்த உலகத்துல கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. ஹினாட்டா, இனாட்டா பயந்து ஓடுறவளா தான் இருந்தா. ஆனா அவளும் மாறி இருக்காங்கறத உணர்றேன். சீக்கிரம் வா ஹினாட்டா, வீட்டுக்கு போகணும். டைம் ஆயிடுச்சு. என்ன நடந்தாலும் வாழ்க்கையில அவ பயிற்சியை மட்டும் கைவிட்டதே இல்லை. அவ மன உறுதியை நானும் நேர்ல பார்த்துட்டேன். எவ்வளவு பயிற்சி எடுத்தாலும் எல்லா மிஷன்லயும் அவ தோல்வியை தான் சந்திச்சிருக்கா. போட்டி போட முடியுங்கிற தன்னம்பிக்கை அவளுக்குள்ள இருந்ததில்ல. எப்பவுமே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவா. ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன் இனாட்டா ரொம்பவே மாறி இருக்கா. இப்படி ஒரு தன்னம்பிக்கையான இனாட்டா அவனை பார்த்ததே இல்ல. அவ கண்கள்ல ஒரு வெறி தெரியுது. நருட்டோ, இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை கண்காணிச்சிட்டு மட்டும் தான் இருந்தேன். ஆனா ஒரு வழியா இன்னைக்கு நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க. என் திறமை என்னங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். நருட்டோ, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? ஆரம்பத்துல இருந்தே உன்னோட தாக்குதலால எந்த பாதிப்பும் இல்ல. உன் கதை முடிஞ்சதா?
இனாட்டா நீ போராடினது போதும். இந்த மேட்ச்ல நீ தோத்துட்ட. ஆனாலும் இன்னைக்கு உனக்குள்ள ஒரு புது மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நீ பிரமாதமா செயல்பட்ட. நானும் என்ன மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னாலயும் சாதிக்க முடியும். சொல்ல கஷ்டமா இருந்தாலும் அந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஹினாட்டாவோட கதை முடிஞ்சு போச்சு. இந்த மேட்ச்ல இனாட்டாவால தொடர முடியலங்கிறதுனால இந்த மேட்சை நீங்க நிறுத்த கூடாது. நாரிட்டோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு புரியுதா? ஹீனாட்டா கதை முடிஞ்சது. அவ சுயநினைவு இல்லாம விழுந்து கிடக்கிறத பாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தொடர்ந்து சண்டை போட்டா உன் உயிரை விட வேண்டியது இருக்கும். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தோத்தாலும் ஜெயிச்சாலும் முயற்சியை கைவிடக்கூடாது. நான் தயாரா இருக்கேன். இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்கு முன்னாடி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்பதான் நான் யாருங்கிறத நாருட்டோ புரிஞ்சுக்கிட்டான். இந்த போட்டி இன்னும் முடியல. உன்னோட நடிப்பை இதோட விட்டு உன்னால சரியா நிக்க கூட முடியல. யுவ கிளானோட வாரிசுங்கிற பட்டத்தை நீ ரொம்பவே சீரியஸா எடுத்துட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் ஹினாட்டா. நீ பலவீனமா இருக்கிறது கண்டிப்பா உன்னுடைய தப்பு கிடையாது. உண்மை என்னன்னா நீ நினைச்சாலும் உன்னால மாறவே முடியாது. இதை நீ ஏத்துக்கிட்டு ஆகணும். தோல்வி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இல்ல, நீ சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உண்மை என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீ தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டு நிக்கிற. என்ன சொன்ன? யுவ கிளானோட குடும்பத்தை பத்தி இது வரைக்கும் அதிகமா யோசிக்கிறது நீ மட்டும்தான். ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நிதி வேண்டாம், போட்டி முடிஞ்சிருச்சு. இவனை எப்படி தடுக்கிறது? நிஜி, உன்னோட பொறுமையை இழந்துகிட்டு இருக்க. உங்க குடும்ப பகையால எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு சத்தியமா பண்ணிருக்கேன். இப்போ நீங்களும் மத்தவங்களுக்கு எதுக்கு கொடுக்க பாருங்க. அவளுடைய குடும்பத்தை காப்பாத்த நினைக்கிறீங்களா? இனாட்டா இனாட்டா ஹினாட்டா! ஹினாட்டா, உனக்கு ஒண்ணும் ஆகல. ஹேய், நாருட்டோ, நான் இப்போ அதாவது நான் ஒரு வழியா மாறிட்டேங்கிறத நம்புறியா? கொஞ்சமாவது மாற்றம் தெரியுதா? ஹே உன்னதா, இங்க பாரு. உனக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல நீ ஒரு உண்மையான ஷினோபியா இருந்தா மத்தவங்களை உற்சாகப்படுத்துறத தயவு செஞ்சு நிறுத்த நடட்டும். இன்னொரு விஷயம், வாழ்க்கையில தோக்கிறவங்களை எப்பவும் ஜெயிக்கவே முடியாது. அதை யாரையும் மாத்த முடியாது. என்ன நடக்குதுங்கிறத பாத்துருவோம். என்ன பண்ணிட்டு இருக்க லீ? நருட்டோ, உனக்கு கோவத்தினால உணர முடியுது. ஆனா வேண்டாம். விதிமுறைகள் படி பார்த்தா பேட்டில்ல போட்டி போடுறவங்க மட்டும் தான் சண்டை போடணும். நெஜி போட்டியில ஜெயிச்சாலும் தன்னம்பிக்கையில ஜெயிச்சது ஹினாட்டா தான். நெஜியோட அடுத்த பேட்டில் பத்தி நினைக்கும் போது சுவாரஸ்யமா இருக்கு. நேரடியா அவன் கூட நானே மோதினாலும் தயாரா இருக்கேன். ஒருவேளை நீ அவன் கூட போட்டி போடுற மாதிரி இருந்தா எனக்கு அதுவும் சந்தோஷம் தான். சரி சரி, நீ சொல்றதை ஏத்துக்கிறேன் லீ. நான் எப்படி செயல்பட்டேன் காய் சென்சே? அசத்திட்டலி, அப்படிதான் தட்டி தூக்கு. அடடா, இனாட்டாவுக்கு கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி தெரியுது. இவ உயிரெடுக்க தான் முயற்சி பண்ணானா? என்ன முடிச்சு பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சாகத்துக்குள்ள அவளை காப்பாத்த பாருங்க. உடனே யாராவது டாக்டரை கூட்டிட்டு வாங்க. இதோ வந்துட்டோம். பல்சே இல்ல. மோசமான நிலைமையில 10 நிமிஷத்துல காப்பாத்தி உடனே எமர்ஜென்சி ரூம் தூக்கிட்டு போகணும். சீக்கிரம் வாங்க. ஹினாட்டா, நான் ஒரு திறமையான நிஞ்சாங்கிறத எல்லாருக்கும் காட்டுறேன். இதுதான் என்னுடைய நிஞ்சா ஸ்டைல். ஹினாட்டா, நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன்.